வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் நன்னீர் மீன் வளர்ப்பினை அதிக அளவில் செய்திடவும் அதன் மூலம் பண்ணையாளர்கள் பன்முனை தொழில் நடத்திடவும் பொருளாதாரத்தில் பயன் அடைந்திடவும் பல முனைப்பான திட்டங்களை வகுத்து மானியங்கள், இடுபொருட்கள், சந்தைப்படுத்துதல் போன்ற பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மீன்வளத்துறை மாநிலம் எங்கும் பல மீன் விதைப்பண்ணைகளை அமைத்து மீன் பண்ணையாளர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மீன் விதைப்பண்ணை மற்றும் ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து விளக்குகிறார் மேட்டூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் வி. யோகநாதன் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் நமது துறையின் மூலமாக மேட்டூர் அணையில் மீன் குஞ்சு வளர்த்தெடுத்தல், மீன் குஞ்சு உற்பத்தி செய்தல் மற்றும் அணையில் இருப்பு செய்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அணையில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 45 லட்சம் வந்து மீன் குஞ்சு ஆண்டுக்கு இருப்பு செய்யப்பட்டு வளர்ந்த மீன்களை சங்க உறுப்பினர் மூலமாக பிடிக்கப்பட்டு விற்பனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் மீன் குஞ்சு இப்போ வந்து வளர்த்துறதுக்காக சினை மீன்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 டன் மீன் நாங்கள் வந்து இருப்பில் வச்சுருக்கோம். வருஷம் இது வந்து பருவமழையின் தொடக்கத்தில் மீன் குஞ்சு உற்பத்தி பணிகள் நடைபெறும். அதிலிருந்து எடுக்கப்படும் மீன் குஞ்சுகள் மண்டலத்தில் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 50% மானியத்தில் மீன் குஞ்சு சொந்த பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு 0.25 ஹெக்டர்லேருந்து அப் டு 1 ஹெக்டர் வரைக்கும் வச்சுருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து 50% சதவீதத்தில் மீன் குஞ்சு இடுபொருளாக கொடுக்குறோம். பண்ணைக்குட்டைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து பண்ணைக்குட்டையில் வந்து அந்தந்த யூனியன் மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து மகாத்மா காந்தி திட்டத்தின் கீழே வந்து அவங்க பண்ணையை வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. அதை வந்து எங்கள் துறை அலுவலரும் துறை அதிகாரிகளும் போய் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சு அந்த மீன் வளர்ப்புக்கு உகந்ததாக என தேர்வு செய்து அதற்கு உண்டான பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக 50% கீழ் இடுபொருள் சாணத்திற்கும் மற்றும் வந்து தீவனமும் ஓராண்டுக்கு நாங்கள் வந்து வழங்குவதற்கு இப்போ திட்டம் வந்து செயல்பட்டு வருகிறது. இப்போ வந்து இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து தேசிய வேளாண்மை திட்டத்தின் கீழ் வந்து நாங்கள் வந்து இப்போ மேட்டூர் சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 90 நபர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வலை வந்து நாங்கள் வந்து ஒரு 50% மானியத்தில் வழங்கியிருக்கோம். மொத்தம் வந்து அதனுடைய இது வந்து 20 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாங்கின விலையில் 10 கிலோ
உண்டான மானியம் வந்து நாங்கள் இப்போ விடுவிச்சிருக்கோம் இந்த ஆண்டில். டேமுக்குள்ளே நம்ம வந்து இப்போ வந்து துறையுடைய பணியை பார்க்க வந்திருக்கோம். அந்த இது 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 வந்து நீர்வள நிலவள திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும். இது வந்து இதுக்கு வந்து மிதவை கூடுதலில் மீன் வளர்த்தெடுத்தல் இது வந்து நம்ம வந்து இது மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வந்து செயல்பட்டு வருகிறது. இது மாநில அரசு வந்து செயல்படுத்துறது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு அறைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து 3 கியூபிக் மீட்டர் இதனுடைய பரப்பு. இந்த பரப்பில் வந்து நம்ம வந்து 2800 மீன் குஞ்சு நம்ம ஸ்டாக் பண்ணோம். இந்த ஸ்டாக் பண்ணி அதை வளர்ச்சியை வந்து நாங்கள் 15 நாளைக்கு கூடவே சாம்பிளிங் பார்த்து பரிசோதித்து அதுக்கு வந்து தீவனங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அதனுடைய 6 மாதத்தில் இதனுடைய ஒரு அரை கிலோலேருந்து ஒரு 800 கிராம் வரைக்கும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 12 அறையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 டன் மீன் உற்பத்தியை வந்து எடுத்து விற்பனைக்கு எடுப்பதற்கு ஒரு வகை உள்ளது. இந்த திட்டம் வந்து நல்லபடியாக வந்து இயங்குச்சுன்னா முன்மாதிரியாக செயல்படுத்தினால் இதன் மூலமாக அவர்களுக்கு வந்து வருவாய் பெறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இங்கே வந்து மேட்டூரை சுற்றி வந்து இந்த மீனவர் கூட்ட சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 உறுப்பினர்கள் வந்து செயல்பட்டு வராங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உரிமம் வழங்கிட்டு வரோம். அந்த உரிமம் வந்து கிட்டத்தட்ட 1510 பேர் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இதில் கிடைக்கக்கூடிய இயற்கை வகையான மீன்கள் சொட்டவாழை, சோனாங்கெளுத்தி, அப்புறம் வந்து உங்களுக்கு பஞ்சலை, பௌரி, அப்புறம் வந்து உங்களுக்கு கல்பாசு, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகைகள். அந்த வகை இல்லாமல் நம்ம வந்து வருஷம் வந்து மீனை வந்து கிட்டத்தட்ட வந்து 5 to 7 சென்டிமீட்டருக்கு வளர்த்துருந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் மீன் குஞ்சை வந்து நாங்கள் இருப்பு செஞ்சு கொடுக்குறோம். அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி பரப்பில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 குடும்பம் வந்து இதில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு சராசரியாக ஒரு ஆண்டு வருமானம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தேசிய மீன்வள வாரியத்து மூலியமாக ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஒரு கருத்து அனுப்பியிருக்கோம் அரசுக்கு. அதில் வந்து மீன் அங்காடிகள் நம்ம அலுவலக வளாகத்துக்குள்ளேயே அமைக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு கருத்து அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் வந்து தேசிய மேம்பல மீன்மாட்டு வாரியத்து மூலியமாக ஒரு 10 லட்ச ரூபாயில் வந்து ஒரு வண்ண மீன் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு கருத்து அனுப்பியிருக்கோம். அந்த பணியை வந்து இப்போ கூடிய விரைவில் ஆரம்பிப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு மீன் வந்து சிறந்த உணவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து வேளாண்மையில் வந்து அதிகமாக வந்து வருவாய் ஈட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு திட்டம், நல்ல வந்து ஒரு அமைப்பு. அந்த இதை வந்து நாங்கள் துறை மூலமாக எல்லா சேலம் மாவட்டத்து மட்டத்திலும் இல்லை, எல்லா மாவட்டத்திற்கும் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளதோ அதற்கு ஏற்றாற்போல் திட்டத்திற்கு வடிவமைத்து கொடுத்து விவசாயிகளினுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு வழிவகை செய்து கொண்டே உள்ளோம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.